ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் ஜேர்னி. இப்போ நம்ம 100% பர்ஃபெக்டாக இருப்போம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு உடல் நிலைமைகள், மன நிலைமைகள் எல்லாமே மாறும் இல்லையா? சீதோஷ்ணம், கிளைமேட்டிக்கல் சேஞ்சு, ஒன்றும் இல்லை, காலநிலைகளே பாருங்கள், பல விதமான நிலைகள் இருக்குது. குளிர்காலம், கோடைக்காலம், வசந்த காலம் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய மனநிலைகள் மாறும். சரிங்களா? எல்லா டைமும் நம்மளால் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு மனிதர்கள். ஆனால் அருமையாக நம்மளால் பர்ஃபெக்டாக இருக்க முடியும். அந்த மாதிரி நம்ம மனசை நம்ம கொண்டு வந்துக்கணும். ஒரு சில சமயம் ஏதாக்கா ஆச்சல் இந்த மாதிரினா கொஞ்சம் முடியல அப்படிங்கிறப்ப அந்த ஒரு சூழ்நிலை வரப்போ நம்மளால் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது இல்லையா? ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம முக்கியமான விஷயங்கள், வீடு கூட்டுறது, அதே மாதிரி ஒட்டடையெல்லாம் எடுக்கிறது, அப்புறம் என்ன சொல்கிறது, பாத்திரமெல்லாம் கழுவுறது, இதெல்லாமே நம்ம பண்ணுவோம். இருந்தாலும் சங்கடங்கள், சடவு இதெல்லாம் போக்கிட்டு அதை மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம மனசு ஃப்ரெஷ் ஆகிடும். இதை பண்ணி பாருங்களேன். சரிங்களா? அப்போ தான் எப்போவுமே நம்ம வீடு பளிச்சுன்னு இருக்கும். இந்த கெஸ்ட்டு வராங்க, அந்த கெஸ்ட்டு வராங்க, இவங்க வரப்போ அடடடா இவங்க வரப்போகிறாங்க, நம்ம நீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தனி சூப்பர்விஷனுக்காக நம்ம பண்ணக்கூடாது. எப்போவுமே டெய்லி ஒரு சின்ன ரெகுலர் ஒர்க்குன்னு பண்ணிட்டோம்னா டீப் க்ளீன் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்காது. அதுவும் டெய்லி நீட் பண்ணுற ஒரு நாளாக தான் இருக்கும். மற்ற யார் வந்தாலுமே, சொந்தக்காரங்க வந்தாலும், நண்பர்கள் வந்தாலும் நமக்கு அது பெரிய விஷயமாகவே இல்லை. எப்போவுமே கோயிலாட்டம் நீட்டாக வச்சுக்கலாம். ட்ரை பண்ணுறீங்களா? பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.